லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நாம சிந்திக்கிறதுக்காக எடுத்துக்கொண்ட யோபுவின் சரித்திரத்தின் பகுதி 5வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் ஏற்கனவே அந்த அதிகாரம் முடிய ஃபுல்லாவே பார்த்துடலாம். இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுலயும் தொடர்ந்து ஒரு எலிபாஸ், யோபுவின் நண்பராகிய எலிபாஸ் யோபுவுக்கு அறிவுறுத்துகிறதாக உலகத்தின் நியதியை, உலகத்தின் நடப்பை, கர்த்தருடைய செயல்பாடுகளை சொல்லிட்டு இருக்காரு. இதுல என்ன சொல்றாருன்னா, தரித்திரனை கர்த்தர் விட்டு கொடுக்கறது இல்ல. அது மாதிரி தந்திரமா நம்ம செயல்பட்டு இவங்களை அடிச்சிடலாம், அவங்கள இது பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறது இல்ல. எளியோன் இறக்கப்படுகிறவர்கள் அவங்களுக்கெல்லாம் கர்த்தரும் இறக்கப்படுகிறார் அப்படின்றதெல்லாம் குறித்து இந்த வசனங்கள் முழுவதையும் சொல்லிட்டே வர்றாரு. இதுல நீங்க எதுக்கும் கவலைப்படாத, கர்த்தர் சிட்சிக்கிற மனுஷன் வாக்கியவான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நீதிமொழிகளை கூட கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை, தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை அற்பமா எண்ணாதீங்க. யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ, ஒரு தகப்பனை யாரை நேசிக்கிறாங்களோ அவங்களதான், அந்த மகனை தான் சிட்சிப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நம்மளை கூட அந்த மாதிரிதான் நம்மளுடைய அருகில் நம்மளுடைய சிக்ஷை செய்யும் போது, தேவன் சிக்ஷை செய்யும் போது நம்ம அதை இது நம்மளை சரிப்படுத்துகிற, நம்ம வெறும் கற்பாறையாக இருக்கின்ற நம்மை சிலை போல நம்மளை செதுக்கிறதுக்காகத்தான் சில விஷயங்களை நம்மளுடைய இடத்திலிருந்து நீக்குகிறார். அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் கூட எலிபாஸ் தெளிவா சொல்றாரு. கர்த்தரே காயப்படுத்துகிறார், அவரே காயம் கட்டுகிறார். அந்த மாதிரி எவ்வளோ இருக்கு. நீ எங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்க, உன்னிட்ட நாங்க கேட்டிருக்கோம், ஜீவனுடைய தேவனை குறித்து நீ சொல்லி கேட்டிருக்க. ஆனா நாங்க இப்ப சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா உனக்கு ஞாபகமூட்டல் மாதிரி தான் நான் சொல்றேன் அப்படின்ட்டு நல்லா விளக்கமா எல்லாம் சொல்றாரு. இந்த அதிகாரம் முழுக்க சொல்லி முடிச்சுட்டு, நீ இதுக்காக உன்னுடைய கர்த்தருடைய சிக்ஷையை சந்தோஷமா நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத அவனுடைய அறிவுக்கு, புத்திக்கு தெரிகிற மாதிரி சொல்றாரு. மீண்டும் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு நாளை அடுத்த பகுதியில சந்திக்கும் போது உங்களுக்கு தான் சொல்கிறேன். அல்லேலூயா.